என் பேரு ஜெனிதா, என் ஹஸ்பண்ட் ஆனந்தகுமார். இது ரெண்டும் என் பசங்க. நாங்க வந்து லாஸ்ட் 2 இயர்ஸா தான் பள்ளிக்கரணைக்கு வந்தோம். நான் வந்து டெனண்டா தான் வந்தேன் பள்ளிக்கரணைக்கு. இப்ப என் வீட்டு மொட்டை மாடியில இருந்து நான் பாக்குறப்போ அந்த வீட்டோட எலிவேஷன் வந்து என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க, என்னவா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டைம்ல அந்த இடத்துல வந்து யாரை கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் எப்படி இன்ஸ்டால வந்து நான் பார்த்துதான் அப்புறம் சாய்க்கு கால் பண்ணேன். மறுநாள் வர சொன்னாரு. வீடெல்லாம் நல்லா காமிச்சாரு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போய் காமிச்சேன். அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சென்னையில வந்து வீடு வாங்குற ஐடியாவே இல்ல. இந்த வீடை பார்த்த உடனே, அதுவும் பின்னாடியே பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அட்வான்ஸ் கொடுக்கறதுல இருந்து அப்படியே அந்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நல்லபடியா ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த டேட் நாங்க சொன்னது எல்லாமே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டீரியர் போனோம். நாங்க சொன்ன ஐடியா வச்சு இன்னும் நல்லா பெஸ்டா பண்ணணும்ன்றத மைண்ட்ல வச்சு அதையுமே நல்ல அவுட்புட் கொடுத்துருக்காங்க. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு அவுட்புட் வரும்னு. ஹேண்ட் ஓவர்னு வர்றப்போ ரொம்பவே நல்லா பண்ணிட்டாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டே வீடு பாக்குறப்போ சாய் வந்து ஒரு வேர்ட் சொன்னாரு, நீங்க வீடு பார்த்ததுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வராது அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்ல. நீங்க பார்த்து ஓகே சொல்றீங்க, நீங்க சொன்னா சார் ஓகேன்னு சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அதனால அது கரெக்டா இருக்குன்னு சொன்னாரு. அது ஒரு கரெக்டா இருக்கு.